கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் புதிய நாளிலும் இணைந்திருங்கள். அதிகால வேளையிலே ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 10 ஆகிய வசனங்களிலே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. இன்னைக்குள்ள தலைப்பு என்னன்னா, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். இப்ப நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே, லெந்து காலத்திலே சிலுவை தியானம் தினம்தோறும் காலைவெளியில நாம் தியானிக்கிறோம். ஐயா, ஏன் ஜெபம் கேட்கப்படணும்? அப்ப நான் என்ன செய்யணும்? அடுத்த வசனம், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணமான பின்பு இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். அப்பந்தான் நம்ம குடும்பத்திலே ஒரு நித்திய ரட்சிப்பு உண்டாகும், ஒரு நித்திய விடுதலை உண்டாகும். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனால நாமம் தரிப்பிக்கப்பட்டார். ஆசாரியன் சொன்னா கேட்கணும். இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர், நித்திய பிரதான ஆசாரியர் என்று எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அப்ப காலவேளையிலே நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அதான் நமக்கு கேள்வி. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ அதே சூழ்நிலையிலே பலத்த சத்தத்தோடு நம்ம கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு ஜெபிக்கும் போது, வேண்டுதல் செய்யும் போது நம்ம ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் வரும். இதுல எக்ஸாம்பிள் என்னைய சொல்றேன். சில ஜனங்கள் புதுசா இருப்பீங்க, கேட்டுக்கோங்க. நான் 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 2015 ரொம்ப கடன், ஒரு 1/2 கோடி கடன். மாந்திரியத்துக்கும் விக்கிரத்துக்கும் ஒரு 13 லட்சம் கொடுத்தேன். சாட்டா சொல்றேன். மனுஷனை நம்பி பின்னாடி போயிட்டு இருந்தேன். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன். ஒன்னொன்னா என்னோட சமூகத்திலே வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது எந்தெந்த வசனத்து மூலியமா என் கூட பேசுவாரோ தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன்.
அப்போ கால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா, முதல் பாயிண்ட் என்னன்னா மனம் திரும்பிடணும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுறணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். நம்மளை மீட்டு எடுக்க நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இன்றும் பிதாவினுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் மாம்சத்துல வாழ்ந்த காலத்திலே பிதாவை நோக்கி, தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, அப்ப நம்ம இந்த கடைசி காலத்திலே நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு சுபாவங்கள், ஒரு எண்ணங்கள், ஒரு சிந்தனை இருக்கோ அதெல்லாம் முதல்ல நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்துடணும். என் சிந்தனை உங்களை விட்டு தள்ளி போகுதுப்பா, என் இதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியம் இருக்குப்பா. நம்ம கண்ணு, நம்ம கை, நம்ம கால் எல்லாமே சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்கப்பட்டாதான் ஆசீர்வாதம். நிறைய குடும்பத்துல நம்ம நிறைய செய்தி கேட்டாச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சுத்திகரிப்பு எப்படி இருக்கு? ஒருவேளை சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அவருடைய சமூகத்துக்கு வரும்போது, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, என் ஆத்துமா மீட்கப்படணும்ப்பா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே மன்னிச்சிருங்கப்பா. அப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதி கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கு, அதை நம்ம ஒரு மனுஷன் கரெக்டா தேவனோட சமூகத்துல வந்து சொல்லி மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி விட்டாச்சுனாலே நம்ம குடும்பம் ஆட்டோமேட்டிக் ஆசீர்வதிக்கப்படும். அதே நேரத்தில் இன்னைக்குள்ள செய்தியில ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும், இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, அந்த நித்திய ரட்சிப்பை நம்ம குடும்பம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்ப என்னென்ன செய்யணும் அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஒரு ஸ்கூலுக்கு போற பிள்ளை இல்லை ஒரு பையன் நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதுனாதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அடுத்தாப்புல தான் அடுத்த ஸ்டாண்டர்டு போக முடியும், அடுத்த கிளாஸுக்கு போக முடியும், அப்புறம் தான் காலேஜ் படிக்க முடியும், அப்புறம் அடுத்த டிகிரி வாங்கணும், அடுத்தாப்புல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும், ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வரணும் அப்படின்னா எல்லாமே நோ கம்ப்ளைண்டே இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா கம்ப்ளைண்ட் இல்லாம என்னோட சமூகத்துல தாழ்த்தி 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 என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, நான் இன்னும் சுத்திகரிக்கப்படணும்ப்பா, என்னை இன்னும் சுத்திகரிங்கப்பா. அப்ப சுத்திகரிக்க சுத்திகரிக்க ஆசீர்வாதம் அது நமக்கு வேணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா சுத்திகரிக்கப்படணும், எல்லா பகுதியும் சுத்திகரிக்கப்படணும். அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, கீழ்ப்படிந்தாதான் சுத்திகரிப்பு உண்டாகும். நிறைய குடும்பத்துல கீழ்ப்படிதல காணும். கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல தேவனுடைய கோபாக்கினை வரும். அப்ப தேவனுடைய கோபாக்கினை வரக்கூடாது அப்படின்னா கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தா மட்டும்தான் சுத்திகரிப்பு. எல்லாமே உள்ள இருக்கு, ஒரே சப்ஜெக்டுக்குள்ளதான் இருக்கு. ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும்போது ஆமாப்பா அந்த வசனத்தை நான் கீழ்ப்படியலப்பா, இந்த வசனம் நான் கீழ்ப்படியல, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. அந்த கிருபை பெற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படும் போது, வசனத்துக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கும் போது, தாழ்த்தும் போது, பரிசுத்தவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, வசனம் தான் சத்தியம். இந்த வசனம் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கப்படும் போது சுத்திகரிக்கப்படுறாங்க. அப்ப வசனத்தை நம்ம கேட்டு அதன்படி வாழ அர்ப்பணிக்கும் போது நம்ம குடும்பம் சுத்திகரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலவேளையில ஒரே ஒரு பாயிண்ட் தான், தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும், இயேசு கிறிஸ்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீங்களோ அந்த குடும்பம் சுத்திகரிக்கப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகும். யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 17 வசனத்திலே
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனம் சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று ஜெபிக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் எப்படி பரிசுத்தமாக்கப்படுறான் அப்படின்னா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அப்போ இந்த அதிகால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம குடும்பம் சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னா, உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை சுத்திகரிக்கப்பா, பரிசுத்தமாக்குங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த புதிய நாளிலும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும்ப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா. நாங்கள் ஒரு கடமைக்கு இல்லாமல் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தடையெல்லாம் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. புது கிருபையினால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணுங்க. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க, கிருபையின் வரலால் நிரப்புங்க, ஞான வரலால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரலால் நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரும் நிரம்பி வெளியிற பாத்திரமா மாறட்டும், நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய சந்ததி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். கற்பதினியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. காலை வேளையில யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ, வாகனத்தில் யாரெல்லாம் போறாங்களோ, சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலையடைங்க. காலை வேளையிலே வேற வேற நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும்பா. தேசத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்கு, சமாதானத்தை தாங்க. தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்கு, அந்த யுத்தத்தை நிப்பாட்டுங்க. தேசத்துக்குள்ள பஞ்சம் இருக்கு அப்பா, அந்த தேசத்துக்குள்ள கர்த்தருடைய கரம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்து மேல வைக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தேசமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ குடும்பத்துல கடன் நிமித்தமா வறுமை, தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், சாபத்துக்குள்ள எத்தனையோ குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் இருளிலே, சிறையிருப்பிலே, மதுபான அடிமையிலே, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விபச்சார, வேசித்தனம், களவு, ஏகப்பட்ட பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சுனி, ஏவல்ல, சிகரெட் பழக்கம், போயிலே, கஞ்சா பழக்கம், எத்தனையோ குடும்பத்துல பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் அப்போ அந்த கால வேளையில மனம் திரும்ப வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி உம்முடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து கர்த்தருக்குள் நாங்கள் வளரணும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, இந்த நாளின் சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில் எங்க இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா குடும்பமும் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்காக தான்ப்பா நீங்க பிதாவோட வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறாங்களோ இந்த 2026 ஆண்டிலே, உபவாச நாட்களிலே, லெந்து காலத்திலே யாரெல்லாம் உபவாசத்தோடு இருந்தாங்களோ அந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்த காரியத்துக்காக உபவாசத்தோடு இருக்கிறாங்களோ, கற்பதுங்கனியா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம்,
வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்கலாம், கர்த்தருக்காக ஊழியம் செய்யறக்கா அர்ப்பணிக்கப்பட்டிருக்கலாம். எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தாங்க. உபவாசத்தோடு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தாங்க. வீடு கட்ட முடியாம இருக்கு, வீடு கட்டுறதுக்கு வாசல் தரங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கு, ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்துல வேலையில பிரச்சனையில இருக்காங்கப்பா. அந்த எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றி சமாதானத்தை கட்டளிடுங்க. யாரெல்லாம் இந்த காலவேளை ஜெபிக்கிறாங்களோ, எங்க வீடை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா, எங்க குடும்பத்துல நீங்க தலைவரா இருக்கணும்ப்பா. மகா பிரபு எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. உண்மை விட்டால் எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்க குடும்பத்துக்கு நீங்க வேணும்ப்பா. எல்லா குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்து வேணும்ப்பா. எங்களுக்காக தான்ப்பா உலக ரட்சரா வெளிப்பட்டீங்க, தாவீதின் குமாரனா வெளிப்பட்டீங்க, மனுஷகுமாரனா வெளிப்பட்டீங்க, மேசியா வெளிப்பட்டீங்க. உண்மை அழைக்கிறோம்ப்பா. உங்க பாதபடியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஜீவாதிபதியானவரே, உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக தானப்பா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீங்க. எங்களுக்காக தானப்பா, எங்களை மீட்டெடுக்க தானப்பா எங்களுக்காக ஜீவனை தந்தீங்க. இன்றும் எங்களுக்காக பிதாவோட வலது பரிசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் ஆட்டுக்குட்டிய ஜீவபஸ்ல பெயரில் எழுதப்படணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகள் தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தோமோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. இந்த மாசத்துல கடைசி நாள்ல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், 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 ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தரே ஒவ்வொரு குடும்பத்தோட கூட பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுத்துங்க. ஹாஸ்பிட்டல்ல எந்த குடும்பத்தில் அவசர சிகிச்சையில் இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. கால வேளையில் வெளியில புறப்படுறாங்க எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தந்துருங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மைமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064182 நமது உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.